சொன்னால் பாராசைகர்கள் அவர்களுக்கு 2500 ஆண்டு வரலாறு இருக்கின்றது. அவர்கள் அமெரிக்காவை கூறுவார்கள் உங்களுக்கு 250 ஆண்டு கால வரலாறு தான் இருக்கின்றது என்று. இப்ப இந்த 52 நாள் ஆகுது. 52 நாளும் இன்டர்நெட் இல்லை, ஆனால் இருக்கிறார்கள். இன்டர்நெட் ஜீரோ, இன்டர்நெட் இல்லை, இருக்கிறார்கள். முற்றுகையாக இருக்கிறார்கள். ஆனால் 48 மணி நேரம் ஒரு இன்டர்நெட் இல்லாமல் இந்த உலகம் இயங்குமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை என்றால் பணப்பரிமாற்றம், தொழில்நுட்பம் என்று சொல்லி 48 மணி நேரம் இந்த உலகம் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள் 52 நாட்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த போர்ல வெற்றி பெறணும் என்று இல்லை. அவர்களுக்கு தெரியும், அவர்கள் அமெரிக்காவை அழித்து, அமெரிக்காவின் படை பலத்தை அழித்து, அவர் அமெரிக்காவின் நிதியை பலத்தை உடனே அழிக்க முடியாது ஈரானா. அதைத்தான் நாடாளுமன்ற பேச்சாளர் கலிஃபாப் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், நாங்கள் அமெரிக்காவின் படையினரை பெரிய அளவில் அழிக்கவில்லை, அமெரிக்காவின் நிதியை பெரிய அளவில் அழிக்கவில்லை. அமெரிக்காட்ட இப்பவும் பெருமளவான படை இருக்கின்றது, அமெரிக்காவில் இப்பவும் பெருமளவான நிதி இருக்கின்றது. ஆனால் போரில் நாங்கள் தான் வென்றிருக்கிறோம். அவர் ஏன் அதை சொல்கிறார் என்றால், போரை அமெரிக்காவால் நடத்த முடியாது என்ற நிலைக்கு அமெரிக்கா போய்விட்டது. முதலாவது வாரமே, அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன கூறிய என்றால் சொன்னால், முதலாவது வாரமே ட்ரம்ப் தன்னை சுற்றியுள்ளவர்களை சொன்னதொன்று, அந்த போரிலிருந்து என்னை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்கள் என்று. அப்பவே அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதிலிருந்து நாங்கள் மீள முடியாது என்று. இப்ப ட்ரம்பின் பிரச்சனை என்னவென்று சொன்னால், கௌரவமாக வெளியேற வேண்டும். எனவேதான் உங்களுக்கு தெரியும், இந்த கடற்படை முற்றுகையை வைத்திருக்கிறேன், கப்பலை அடித்தேன், நான் தான் வெற்றி பெற்றேன் என்ற ஒரு நிலையாக இருக்கிறார். ட்ரம்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்க அரச தலைவர்களில் தான் ஒரு மிகச்சிறந்தவனாக இருக்க வேண்டும், போற்றப்பட வேண்டும். அது வெளியில் இருக்கோ இல்லையோ தெரியாது. நோபல் பரிசை பெற்றவர் ஒபாமா. அதை விட தானும் பெற வேண்டும். ஒபாமா தான் இப்ப ட்ரம்பின் போட்டியாளர். அதை தான் பெற வேண்டும் என்றுதான் உங்களுக்கு தெரியும் நோபல் பரிசு குழு என்ன பாடுபட்டது என்று. இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒபாமா தான் இந்த ஈரானுடனான அணுசக்தி உடன்பாட்டை கொண்டு வந்தது. அப்ப இப்ப ட்ரம்ப் கேட்டிருக்கிறது ஈரான் என்றால், நீங்கள் 20 வருஷத்துக்கு இந்த அணு உற்பத்தியை, அணுசக்தியை நிறுத்துங்கள் என்று. ஈரான் சொல்லி இருக்கிறது மாட்டேன்.